வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மலை பிடிக்காத மனிதன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல விஜய் ஆண்டனி, சரத்குமார், சத்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் சலீம் யூனிவர்ஸ்ல இருந்து வந்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். யாரா அந்த சலீம், என்னடா யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா எழலாம். அதாவது விஜய் ஆண்டனி நடிப்புல வந்த நான் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுல, அந்த படம் உண்மையிலே தரமான படம் தான். அதை நான் எதுவுமே குறை சொல்லல. அதுக்கு அடுத்து அதை தொடர்ச்சியா சலீம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாரு. அதுலயும் அவர் டாக்டரா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த படமே லைட்டா கொஞ்சம் பிசுறு அடிச்சுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ சலீம் 2 அப்படின்ற மாதிரி இந்த படத்தை ப்ரொமோட் பண்றாங்க. அந்த சலீம் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையவே கிடையாது. வெறும் அந்த பேரை மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். இந்த கேள்வியை நம்ம ஆக்சுவலா டேரக்டரை தான் கேட்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி டேரக்டருக்குமே இது ஒரு ட்விஸ்டா தான் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவரே இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோவை பார்க்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டாரு இது சலீமோட 2 அப்படின்றத. டேரக்டருக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு சர்ப்ரைசஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். நம்ம எதிர்பார்த்ததை விட வேற லெவல்ல சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் அந்தமான்ல சுத்திட்டு இருப்பாரு. அண்டர் கவர் ஏஜென்ட்டுக்கு அந்தமான்ல என்ன வேலை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் இவர் இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாரு. அதுல ஒரு பொலிட்டீஷியனோட பையனை கொலை பண்ணிருப்பாரு. அந்த பொலிட்டீஷியன் இவரை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக வெறிகொண்டு தேடிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் இவர் இறந்து போன மாதிரி ஒரு செட்டப்பை போட்டு சரத்குமார் என்ன பண்ணிருப்பாரு, நம்ம விஜய் ஆண்டனியை கொண்டு போய் அந்தமான்ல விட்டுருப்பாரு. சரத்குமார் தான் ஆக்சுவலா அவரோட சீஃப் அப்படின்னு சொல்லலாம். அந்தமான்ல இருக்கிற நம்ம ஹீரோ சும்மா இல்லாம அந்த ஊரோட ஒரு பெரிய தலை அப்படின்னு சொல்லக்கூடிய தனஞ்சயா கிட்ட ஒரு விதமான உரண்டை இழுத்துறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் இவர் எக்ஸ்போஸ் ஆனாரா, டுவர்ட்ஸ் த எண்ட் இவருக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவா ஒரு படத்தை பர்பஸ் இல்லாத படம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு படத்துக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டருக்குமே பர்பஸ் இல்லை அப்படின்றது இந்த படத்துல தான் நான் பார்த்தேன். அதாவது அந்த கேரக்டர்ஸ் வரும்போது அவங்களோட நோக்கம் ஒன்னா இருக்கும். பட் இந்த கதைக்குள்ள என்னென்னமோ பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சரத்குமார் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமே. அவரோட இன்டென்ஷன் என்ன, ஆக்சுவலா விஜய் ஆண்டனியை காப்பாற்றணும் அப்படின்றதுதான். சரி, அதை கடைசி வரைக்குமாவது மெயின்டைன் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இவரும் ஓகேங்கிறாரு. அப்ப எதுக்கு காப்பாற்றணும், எதுக்கு திருப்பி கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருந்துச்சு. சரி, இது ஏதாவது ஒரு ஃபவுல் பிளேவா இருக்கும், அதுக்காக தான் பண்றாங்கன்ற மாதிரி நம்மளே தேத்திக்கலாம். பட் அந்த ஃபவுல் பிளே எதுக்கு பண்றாங்க, அதுக்கான பர்பஸ் என்ன, வில்லனை நம்ப வைக்கணும் அப்படின்றதுதான். சரி, வில்லன் நம்பினானா, அதுவும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த படம் எடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா எழதான் செஞ்சுச்சு. அதே மாதிரி விஜய் ஆண்டனிக்கு அந்தமான்ல என்ன வேலை, ஏதாவது ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக போயிருக்காரா, இல்ல ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக போயிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. சும்மா இருக்கதான் போயிருக்காரு. சரி, அதையாவது ஒழுங்கா பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. தேவையில்லாம எக்ஸ்போஸ் ஆகுறது, அதுவும் எப்படின்னா ஆக்சிடென்டலா கூட ஆக மாட்டாரு. நான் தாண்டா இதை பண்ண அப்படின்ற மாதிரி பகிரங்கமா ஹீரோயிசம் காட்டி எக்ஸ்போஸ் ஆவாரு அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த பர்பஸுமே இந்த படத்துல ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, வில்லன்களுக்கான பர்பஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல தனஞ்சயாவை காட்டுவாங்க, இந்த சைடு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த ஈகோ கிளாஷையாவது கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த ஈகோ எல்லாம் மறந்துட்டு நம்ம அப்புறம் அடிச்சுப்போம், இப்ப விஜய் ஆண்டனி பக்கம் திரும்புவோம் அப்படின்ற மாதிரி மாறிடுவாங்க. இந்த மாதிரிதான் இந்த படத்தோட பர்பசஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ்னு சொல்றதோட கிரிஞ்ச் மேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எப்படி ராமராஜன் பாடியே மாட்ட அடக்குவாரோ அதே மாதிரி இதுல பேசியே நம்ம விஜய் ஆண்டனி வில்லனை திருத்துறாருன்ற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அதுலயும் வில்லன் தேம்பி தேம்பி அழுவாரு, என்னோட அறிவு கண்ணை பட்டார்னு திறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அழுவாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு வேற லெவல் கொடுமையா இருந்துச்சுங்க. இதுல என்ன ஒண்ணுனா, இதுல ஆடியன்ஸை தாண்டி இன்னும் அதிகமா கொடுமையை அனுபவிச்சது அப்படின்னா இந்த படத்துல வரக்கூடிய ஒரு குட்டி நாய். ஆக்சுவலா அந்த குட்டி நாயை ஹீரோயின் கியூட்னஸை காட்டுறேன் அப்படின்றதுக்காக போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஹீரோ இருக்கார்ல, அந்த குட்டி நாயை அடிக்கடி தூக்கி வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கொடூரமானவனா இருந்தாலும் உங்ககிட்ட எவ்வளவு சாஃப்டா நடந்துக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி அதை தடவி கொடுத்துட்டே இருப்பாரு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அண்ட் ஸ்டன்ட் சீக்வன்சஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தாலும் அந்த மெயின் கோர் பிளாட் அப்படின்றது அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இல்லை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இனிமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.